ஸோ நம்ம பார்த்தோம் மேலே அந்த மலைக்கு மேலே போயிட்டு அந்த மறைவேல் வியூஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து சாண்டில்வுட் ஃபாரஸ்ட் போகிறோம், சந்தன மரம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்காக இங்கே இறங்கியிருக்கோம். சாப்பாடு ஆனால் இங்கே பாருங்களேன், எங்கள் ஃபுட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களே. ஐலா மீன் ஃப்ரை கைஸ். இப்போ நம்ம வந்து சாண்டில்வுட் ஃபாரஸ்ட்குள்ளே வந்திருக்கோம். என்னதான் ஒரு பீஸ் அங்கேருந்து அப்படியே நீங்கள் இழுத்து இல்லை சும்மா கையில் வச்சுருந்தாலும் 20,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டு. 20,000 தானே ப்ரோ? கைஸ் நம்ம ஃபைனலாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? இவங்ககிட்ட எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் இருக்கு. 1 day 1 night ஸ்டே, 2 night ஸ்டே, 3 night ஸ்டே, 5 night ஸ்டேன்னு சொல்லிட்டு பிளாட்டினியம் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அவங்களோட பேக்கேஜஸ் இருக்கு. லோக்கம் வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம் மேலே அந்த மலைக்கு மேலே போயிட்டு அந்த மறைவேல் வியூஸ்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து சாண்டில்வுட் ஃபாரஸ்ட் போகிறோம், சந்தன மரம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்காக இங்கே இறங்கியிருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல் தான் வந்திருக்கோம். இங்கே போயிட்டு சாப்பாடு, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு, அது தவிர ஆம்லெட்லாம் வாங்கியிருக்கோம். சாப்பிட்லாம் வாங்க. ஸோ கைஸ் சாப்பிட வந்தாச்சு. இப்போ கைஸ் மீல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொரியல் கொடுக்குறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு பீன்ஸ், குட்டி குட்டி பீன்ஸ். இது வந்து அவியல் அண்ட் வந்து செம்மந்தி. செம்மந்தி வந்து இதுக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆகிறதால இப்போ பிக் பாஸில் ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க ஒரே ஒரு செம்மந்திக்கு. அண்ட் அச்சார் ஊறுகாய் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய் பொரியல், பதிமுகம் தண்ணி, கேரளா ஃபேமஸ். பதிமுகம்ன்றது வந்து 10 விதமான இதெல்லாம் போட்டு பண்ணுறது தான், ஹாட் வாட்டர் தான் பதிமுகம் தண்ணி. இது இந்த லஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதாவது வந்து வெளியில் வந்திருக்கனால திருப்பி நம்மளால் ரிசார்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து லஞ்ச் அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப தூரம், மறையூர் டு அங்கே போயிட்டு அங்கே வரதுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேஷனால ஸோ இங்கே இந்த மாதிரி லஞ்ச் ஆர்கனைஸ் பண்ணிடுறாங்க. போதும் சோறு வந்துருச்சு கைஸ், எல்லாருக்கும் போட்டுட்ருக்காங்க. ஸோ சாப்பாடு ஆனால் இங்கே பாருங்களேன், எங்கள் ஃபுட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களே. என்னம்மா வேறு யாரும் இல்லை, ஜெய் தான் அது. ஸோ சூப்பர் சுட தண்ணி, பிங்க் கலர் தண்ணி. வா, இந்த தண்ணி சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நான் பழைய இடத்துக்கு நான் போயிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக சபரிமலைக்கு மாலை போட்டு போகும்போது வந்து அங்கே சபரிமலை இந்த சின்ன பாதையிலேருந்து மேலே போகிற வரைக்குமே வந்து இந்த பதிமுகம் வாட்டர் தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆனால் நீங்கள் கேரளா வரும்போது இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். ஆனால் எங்களுக்கு ஆர்டினரி ரைஸ் போட்டாங்க, நான் மட்டா ரைஸ் கிடைக்கும்னு நினச்சேன். நோ ப்ராப்ளம், விடுங்க, கேட்டால் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இதுவே நான் அவ்வளோதான், இவ்வளோ தான் என்னோட லிமிட்டு. ப்ராப்பராக ஒரு தக்காளி துவையல் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. ஃபிஷ் ஃப்ரை வந்துடுச்சு. அதுக்குள்ளே என்ன மீன் வச்சுது? ஐலா மீன் ஃப்ரை. இது வந்து சம்மந்தி கைஸ், சம்மந்தி. வா, வேறு லெவலுக்கு சம்மந்தி, செம்ம காரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவியல் ட்ரை பண்ணலாம். மீன் குழம்பு போட்டிருக்கோம். ஒரு பைட் ஒன்று போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்ததுன்னா திருப்பி மீன் குழம்பு வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ மீன் குழம்பு பெஸ்டாச்சு. குடம்புளி போட்ட மீன் குழம்பு சூப்பர், நைஸ், பக்காவாக இருக்குது. பக்காவான ஒரு மதியானத்துக்கு ஒரு பக்காவான மீல்ஸு. அதுவும் வந்து நம்ம காந்தலூர் கிளாம்பிங் அவங்களே வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பர். இப்போ அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாண்டில்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு போக போகிறோம். சாப்பிட்டு அங்கே மீட் பண்ணலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து சாண்டில்வுட் ஃபாரஸ்ட்குள்ளே வந்திருக்கோம். இப்போ தான் கௌதம் ப்ரோ சொன்னார், சின்னதாக ஒரு பீஸ் அங்கேருந்து அப்படியே நீங்கள் இழுத்து இல்லை சும்மா கையில் வச்சுருந்தாலும் 20,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டு. 20,000 தானே ப்ரோ? அதாவது எதுவுமே தொடவே கூடாது, சும்மா பார்க்கலாம். லைட்டாக கொஞ்சம் கூட சின்னதாக ஒரு இதை எடுத்தா ஆனால் பார்த்துருவாங்க, கேமராலாம் இருக்கும். கண்டிப்பாக 20,000 ரூபா வாங்காம விட மாட்டாங்க. ஸோ எனக்கு 20,000 ரூபாய் இவனால் கட்ட முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? இவனை கொஞ்ச நாள் உள்ளே வைப்பாங்க. ஓகே, நைஸ். அதுவும் வ்ளாக் எடுக்கலாமே. வாவ். அப்போ வந்து இப்போ வந்து ஜோ வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் எடுப்பான், என்ன நடக்குது பார்க்க போகலாம். ஓகே வரா கைஸ். என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஃபுல்லாக சந்தன மரம் தான் இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து சந்தன மரம் தான். இதுலேருந்து தம்மா தூண்டு பீஸ், நான் ஏற்கனவே ஜீப்பில் சொன்ன மாதிரி இத்தினூண்டு பீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட
20,000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட். ஸோ இங்கே பார்க்கலாம் மான்லாம் நிறைய இருந்தது. நான் கிட்ட போனே பைக் இந்த ஜீப்போட சவுண்டுக்கு வந்து அப்படியே இந்த பெரிய அனிமல்ஸில் பதறோம். அதனால் உள்ளே ஓடிடுச்சுங்க, என்னால் வேறு பார்க்க முடியல. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு ஸ்பாட் போகிறோம், இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ எல்லா ஸ்பாட்டையும் எனக்கு ஒரு நாளில் காட்டணும்னு தான் நான் பார்த்தேன். ஸோ காட்டிகிட்டு இருக்கேன், அங்கே போகலாம். கைஸ் நம்ம ஃபைனலாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். அந்த வியூ பாயிண்டோட பேர் வந்து பிரம்மரம். அது ஏன்னா மோகன்லால் வந்து பிரம்மரம்னு ஒரு மூவி இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வியூ பாயிண்ட். இந்த ட்ரீ ஹவுஸ் மேலே போயிட்டு பார்த்தா அங்கே வியூ சூப்பராக இருக்கும். நாங்கள் அதுக்காக தான் நான் மேலே போகிறேன். சூப்பராக இருக்கு ட்ரீ ஹவுஸு, பக்கா ஸ்பாட்டு. வேற ஒரு விஷயத்துக்கு நான் வேற எதுவும் சொல்ல மாட்டேன். டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சட்டையெல்லாம் ஊற்றி ஜாலியாக போகிறாரு பேர் அவர். கைஸ் ஹனி ராக் என்ட்ரின்னு வந்தோம். இருந்தது என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நிறைய தேனி இருந்தனால. இப்போ அடுத்து இந்த ஆப்பிள் தோட்டம் போயிட்டு இன்னொரு ஒரு வியூ பாயிண்ட் போகிறோம். வாங்க போகலாம். ஸோ கைஸ் நம்ம காந்தலூரோட கிளாம்பிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்ப நல்லா ஒரு நாள் பார்த்துக்கினது இவங்க தான் காந்தலூர் கிளாம்பிங்கோட க்ரூ மெம்பர்ஸ். தேங்க்யூ. நீங்க காந்தலூர்லேருந்து அப்படியே டேரக்டா சென்னையோ கோயம்புத்தூரோ இல்லை பெங்களூரோ போகாதீங்க. ஏன்னா அங்கேருந்து மூணார் வாங்க. அங்கேருந்து மூணார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 36-40 கிலோமீட்டர் வரும். வர வழியில தான் இந்த ஃபால்ஸ் இருக்கு, லோகம் வாட்டர் ஃபால்ஸ். பாருங்களேன் எவ்வளோ அழகா தெரியும், அவ்வளோ அழகா இருக்கு, சூப்பராக இருக்கு. உள்ள போய் குளிக்கலாம், பட் நாங்கள் குளிக்கல, ஏன்னா 2-3 தடவை வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சாச்சு. ஸோ நாங்கள் போல. நீங்க வந்தீங்கன்னா மறக்காம யூஸ் பண்ணாங்க. ஒரு per person 50 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. அங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும், வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க. தண்ணிலாம் பக்காவா இருக்குங்க, பக்காவான சீசன். தயவுசெய்து நவம்பர்ல பேக்கை பேக் பண்ணுங்க, வந்து சேருங்க. ஸோ கைஸ் குட் மார்னிங். நாங்கள் இப்போ இங்கே காந்தலூர்லேருந்து சென்னை கிளம்பியாச்சு. ஸோ நான் ரூம்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். அண்ட் காந்தலூர் கிளாம்பிங்கோட என்டையராக என்னென்ன பண்ணுறாங்க, எங்கெங்கே கூப்பிட்டு போகிறாங்க, ஃபுட்டு எப்படி இருந்தது, என்னென்ன மீல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எப்படி இருந்தது ஃபுட்டு, அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களால் ஸ்விமிங் பூலில் முதல்ல குளிக்க முடியல. இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள் வந்து ஃபால்ஸ்லேயே 2 ஃபால்ஸில் குளிச்சனால நாங்கள் ஸ்விமிங் பூல் அவாய்ட் பண்ணிட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சூப்பராக ஆட்டம் போடலாம். இவங்ககிட்ட எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் இருக்குது. 1 day 1 night ஸ்டே, 2 night ஸ்டே, 3 night ஸ்டே, 5 night ஸ்டேன்னு சொல்லிட்டு அதாவது பிளாட்டினியம் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அவங்களோட பேக்கேஜஸ் இருக்குது. அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதேமாதிரி அவங்களோட நம்பர் நான் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன். அவங்களுக்கு நீங்கள் ஹாய்ன்னு போட்டாலே போதும், அவங்களுக்கு எல்லா பேக்கேஜும் அனுப்புவாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு காந்தலூர் வரலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இங்கே சென்னை, திருச்சி, பெங்களூர் அப்படின்லாம் வெளில ஆயிரம் எங்கேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் உதுமலைப்பேட்னு ஒரு ட்ரெயின் இருக்கும். உதுமலைப்பேட்டை அது வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அண்ட் நெக்ஸ்ட் உதுமலைப்பேட்டை. அதுக்கு நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணினா ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா வெறும் 450 ரூபா தான். அதுவும் தக்கல்லி ஆர்டினரியாக புக் பண்ணினா வெறும் 375 ரூபா தான். ஸோ நீங்கள் அதை புக் பண்ணிட்டு உதுமலைப்பேட்டை நீங்கள் கீழே ஜங்ஷனில் இறங்கினாலே போதும். அவங்க இன்னொரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க 4000 per person. டேரெக்டாக உங்களை உதுமலைப்பேட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டு அவங்க ரெசார்ட் கூப்பிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அங்கேருந்து இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் மேலே வரும், 64 to 75 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ உங்கள் ஜீப்பில் வந்து பிக் பண்ணிட்டு வந்துருவாங்க, திருப்பி அதேமாதிரி ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மினிமம் ஒரு 6 பேராச்சும் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 7000 rupees உங்களுக்கு ஜீப் சார்ஜ், டிரைவர் பேட்டாவே போயிடும் உங்களுக்கு. அதனால ஒரு 6 பேர் மினிமம் இருந்தால் தான் அனுப்புவாங்க. நீங்கள் 2 பேர் தனியாக போயிட்டு 1000, நாங்கள் 2000 ரூபாய் 4000 ரூபாய் கூட்டினா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 7000 ரூபாய் சார்ஜ் ஆகும். ஸோ உதுமலைப்பேட்டை நீங்கள் இறங்கினாலே போதும், டேரெக்டாக இங்கே வந்து கூட்டு வந்துருவாங்க. இங்கேருந்து இங்கே சாப்பிட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இங்கே சுற்றி பார்த்துட்டு திருப்பி அவங்க உதுமலைப்பேட்டிலே போய் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. காந்தலூரை பற்றி நான் கிளியராக போட்டுருப்பேன் வீடியோ, நீங்கள் வந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் சேனலில் நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது இந்த வெக்கேஷன் பிளான் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். See you, take care, tata, bye-bye. Tostada en Bagaloledo.